Hi everyone, this is Harish from Vistart. நம்ம இன்னைக்கு டே 4 ஆஃப் பைத்தான்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார் லூப் தான் பார்க்க போறோம். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ நாளைக்கு வரப்போகுது. அதில் நம்ம வைல் லூப் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இஃப் கண்டிஷன்ஸ்லாம் நான் நிறைய 5+ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அது ஃபுல்லாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார் லூப் புரியும். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா நான் அவங்க டேக் பண்ணி விடுறேன். அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. அப்புறம் உங்களுக்கு ஆர்டர் வைஸ் புரியும். ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப்பில் நான் இன்றைக்கி எத்தனை ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா ஒரு 8+ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இந்த 8+ ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபார் லூப் கான்செப்ட் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நீங்கள் ரெஸ்யூமே பில்ட் பண்ணுவீங்க. ரெண்டாவது, நீங்கள் ஜோகோ, அசென்ஷர், காக்னிசன்ட், விப்ரோ இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து HR ரவுண்டில் கேட்குற கொஷின்ஸாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக நீங்கள் கோ த்ரூ பண்ணும்போது உங்களால் HR ரவுண்டில் ஆன்சரும் பண்ண முடியும். சரி, இன்னைக்கு ஃபார் லூப் கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபார் லூப் கண்டென்ட்குள்ளே நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி ஏன் டேட்டா ரோலில் லூப்பிங் தேவைப்படுது. டேட்டா ரோல்லாம் லூப்பிங் ரொம்ப தேவைப்படும். ஏன்னா ஒரு எக்ஸல்லையோ ஒரு ரிப்போர்ட்லேயோ ஒரு thousands ஆஃப் ரோஸ் இருக்குன்னா அது எல்லாமே லூப் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார் லூப் ரொம்பவே முக்கியம். ஓகேவா? அதே மாதிரி ஒரே கோடை வச்சு நம்மளால மல்டிபிள் ரிப்போர்ட்ஸை ரெடி பண்ண முடியும் ஃபார் லூப்பை வச்சு. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் மேட்ரிக்ஸு ஈச் கஸ்டமர்ஸை பிரிக்கிறதுக்கு க்ளீன் டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு டேட்டா அனலிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த லூப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா சயின்டிஸ்ட் எதுக்கு இருக்கா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஜினியரிங், அதாவது டேட்டா செட்ஸை ஃபியூச்சர் பண்ணுறதுக்கு, கிராஸ் வேலிடேஷன் பண்ணுறதுக்கு, ஸோ பேட்ச் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் டேட்டா சயின்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ML இன்ஜினியர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரைனிங் எக்கோசிஸ்டம்க்கும், பேட்ச் ப்ரெடிஷனுக்கும், டேட்டா ஆர்குமெண்ட்ஸ்க்கும், மாடல் எவால்யூஷனுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எம்எல்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபார் லூப்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப்னா சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஒரு விஷயத்த ஒரு பர்சன் 1ன்னு வச்சுக்கலாம். பர்சன் 1 என்ன பண்ண போகிறாங்கன்னா சைக்கிளில், நான் பர்சன் 1ன்னு வைக்கிறேன். பர்சன் 1 சைக்கிள் எடுக்கிறாங்க. இந்த சைக்கிளில் அவங்க எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்கன்னா அவங்க சைக்கிள் ட்ரைவ் பண்ணுறாங்க. இந்த சைக்கிளை எப்போ அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்கன்னா அவங்க டெஸ்டினேஷனை ரீச் ஆன அப்புறமா தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க சைக்கிளை. ஸோ எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்கன்னா ரீச்சிங் த டெஸ்டினேஷன் ரீச் ஆனோன்னே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்பெல் மிஸ்டேக் இருக்கும், அது கண்டுக்காதீங்க. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா பர்சன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க எப்போது டெஸ்டினேஷன் ரீச் ஆனோன்னே. இதே மாதிரி தான் ஃபார் லூப். நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அது ரன் ஆகும். அதாவது ஃபார் லூப் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா சைக்கிள் முறை அந்த சைக்கிள் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்ல வீல், அதே மாதிரி நம்ம ஃபார் லூப் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எப்போ அந்த பர்சன் வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறவங்களோ ஒரு பெடல் பண்ணுற ஸ்டாப் பண்ணோன்னா வீல் ரொட்டேஷனும் ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி தான் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோன்னே ஃபார் லூப்பும் ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்னென்னா பார்க்க போகிறோம்னா ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது ஃபார் லூப்பில். இதோட சின்டெக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஃபார்னா கீவேர்ட், ஃபார்ன்றது கீவேர்ட், வேரியபிள்ன்றது அதில் தான் நம்ம வந்து அந்த ஃபார் லூப்போட வேல்யூஸை ஸ்டோர் பண்ணோம். இன்னுன்றது கீவேர்ட், சீக்வன்ஸ்ன்றது நான் சொல்கிறேன் கண்டிஷன். ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் முடியும் போது கண்டிப்பாக கோலன் வச்சுட்டு ஆகணும். அதுக்கப்புறம் இண்டிகேட்ஸ். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். ஸோ இது சின்டாக்ஸ். இதில் ஒன்றும் புரியலன்னா நம்ம கோடிங்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம கோடிங் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, வேரியபிள் சொல்லியிருக்காங்க. அப்போ வேரியபிள் தான் நான் ஏ வைக்கிறேன். இன் இப்போது ரேஞ்சில் நான் என்ன சொல்கிறேன்னா 1 to 10ன்னு சொல்கிறேன். செமிகாலன் வைக்கிறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இது ரன் பண்ணனா எனக்கு 1 to 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா? 1 to 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன் 10 பிரிண்ட் ஆகலைன்னா லாஸ்ட் நம்பர் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது பிரிண்ட் ஆகாது. இது எப்படி சார் ஒர்க் ஆகும்னா
நான் இதை காட்டுறேன். நம்ம இதை இப்படி வச்சிடலாம். ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் 1 I1ன்னு வச்சுருக்கேன். ஐட்ரேஷன் 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் ஏ என்ன ரேஞ்ச். ஓகேவா? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 1 to 10ன்னு சொல்லியிருக்கேன். இப்படி சொல்லும் போது என்ன எடுத்துக்கோன்னா சிஸ்டம் செமிகாலன் வச்சிட்டேன். உள்ளே வந்து என்ன கொடுத்துருக்கேன், பிரிண்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? பிரிண்ட் ஏ. பிரிண்ட் ஏன்னு கொடுத்து வச்சிருக்கேன். சரியா? இப்படி கொடுக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த ஃபார் லூப் என்ன பண்ணோம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஸ்டோர் பண்ணிடும். அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ஐட்ரேஷன் 1ல் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஸ்டோர் பண்ணியிருந்தா அந்த 1ஐ பிரிண்ட் பண்ணிடும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். பிரிண்ட் ஏன்னு சொன்னால் இப்போ ஏ என்னவா இருக்குது, 1ஆக இருக்குது. 1ஐ பிரிண்ட் பண்ணிடும். இப்போ ஐட்ரேஷன் 2 போகும்போது இப்போது இது என்ன பண்ணோம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கும். அதே மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு 3, 4, 5, 6, 7 சொல்லி எல்லா ஐட்ரேஷன்ஸும் எடுத்துக்கும். எல்லா ஐட்ரேஷன்ஸும் எடுத்து முடித்தோடனே அட் லாஸ்ட் 10 வரும்போது ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா 10 அதனால தான் பிரிண்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ ஃபார் லூப் இப்படி தான் ரன் ஆகும். ஸோ நம்ம ஃபார் லூப்பில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போது நம்ம ஃபார் லூப் சிம்பிளாக ஒன்று பார்த்துட்டோமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா விஸ்டா டேக்குன்றதை 5 வாட்டி பிரிண்ட் பண்ணணும். விஸ்டா டேக்குன்னு 5 வாட்டி நான் பிரிண்ட் பண்ணோன்னா எனக்கு 2 மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா ஃபார் லூப் இல்லாமல் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் விஸ்டான்னு கொடுத்துருவேன். ஓகேவா? விஸ்டான்னு கொடுத்துட்டு இதை 5 வாட்டி போடுவேன். இதே லைனை 1 வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி, 4 வாட்டி, 5 வாட்டி போட்டாச்சு. இது ஒரு மெத்தட். இது இல்லைன்னா ஃபார் வச்சு ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபார் ஐ இன்னு ரேஞ்சு ப்ராக்கெட்ஸில் 1 ஸ்டார்டிங் வந்து 1 எது வரைக்கும் பிரிண்ட் ஆகணும், 5 வரைக்கும் பிரிண்ட் 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணணும், 6 போடணும், செமிகாலன் வைக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் விஸ்டான்னு போடுவேன். இப்படி பிரிண்ட் பண்ணுறதுக்கும் இப்படி பிரிண்ட் பண்ணுறதுக்கும் இதான் வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது என்னன்னா நடுவில் ஒரு பிரிண்ட் போட்டுடலாம். இப்போ ஃபார் லூப்பு இது ஒரு 5 வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி 5 லைன் எழுதுறதுக்கு இந்த மாதிரி 2 லைன் எழுதினாலே நம்மளால் ஃபார் லூப்பை போட்டு நம்மளால் இது பண்ண முடியும், அதாவது ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஃபார் லூப் யூஸ் ஆகுது. இப்போது இது வந்து ஸ்ட்ரிங்குக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரிங்குக்கும் ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். அதே மாதிரி டிவிஷன் நம்பர்ஸ் வர்றதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார் டூ டேபிள் வர வைக்கலாம். டூ டேபிள் 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபார் ஐ 1 சொல்லிட்டேன், 11 சொல்லிட்டேன். அப்போ 1லேருந்து ஆரம்பித்து 11 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு மெத்தட். இப்போ ஸ்ட்ரிங்கை வச்சு பாடணும்னா இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை வச்சு பண்ணலாம். இப்போ நான் ஸ்ட்ரிங்கை வச்சு எப்படி எடுத்துகிட்டு வர போகிறேன்னா, இப்போது ஒரு வேர்டு கொடுக்குறேன். வேர்டு வந்து பைத்தான் கொடுக்குறேன். ஓகேவா? பைத்தான் கொடுத்துட்டு பிரிண்ட். ஓகேவா? இப்போ அந்த வேர்ட் பிரிண்ட் கூட வேணாம், கரெக்டாக இதுக்கே போயிடலாம். சரியா?
இது தனித்தனியாக பிரிண்ட் பண்ணோம். பி தனியாக y தனியாக இது எல்லாமே பிரிண்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபார் ஓகேவா, ஃபார் அதை இப்போ ஒரு வேரியபிள் கேர்ன்னு கொடுத்துக்கிறேன் இன் வேர்ட். ஓகேவா, கொடுத்த அப்புறம் செமிகாலன் வச்சுட்டு இப்போ பிரிண்ட் கேர். இப்போ ரன் பண்ணனா இந்த பைத்தான்றதை தனித்தனி வேர்டாக பிரிண்ட் பண்ணும். இது ஒரு மெத்தட். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா இஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த இதில் பி அதாவது டிஹெச் இந்த 2 வேர்டு இருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஓகேவா, நான் டி ஃபஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணுறேன். H இருந்துச்சுன்னா H word is available. ஓகேவா, இப்போ அதே else. ஓகேவா, elseல print H word is not available. இப்போ இதை பிரிண்ட் பண்ணனா இப்போ என்ன இருக்கு, H word available, H word not available, H word not available சொல்லி 5 வாட்டி பிரிண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக, இப்போ எனக்கு அப்போ ஃபஸ்ட்டு இது என்ன எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது ஏன் 5 வாட்டி பிரிண்ட் ஆகிருக்குன்னு இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போது இதுதான் வேர்ட்ஸ். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா I1 போட்டுடுறேன், ஐட்ரேஷன் 1. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபார் லூப்பை காப்பி பண்ணிக்கிறேன். ஃபார் லூப்பில் கேர் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன இருக்கும், இப்போது பைத்தான்னு வந்திருக்கும். ஓகேவா, இப்போது கேரில் இப்போ என்ன ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னா கேர் இஸ் ஈக்குவல் டு பின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வாட்டி ரன் ஆகும்போது. இப்போது இஃப் என்ன பண்ணோன்னா இஃப் நான் என்ன சொன்னேன், ஹெச்ஆ இருக்கணும்னு தானே சொன்னேன். இப்போ பி ஈக்குவல் டு ஹெச்ஆன்னு செக் பண்ணும். ஹெச்ஆ இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு என்ன பண்ணும், ஹெச்ஆ இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு அதை பிரிண்ட் பண்ணும். என்ன பிரிண்ட் லைன் கொடுத்துருக்கணும் அதை பிரிண்ட் பண்ணும். இது வந்து கண்டிஷன் இங்கே செக் பண்ணுவோம். சாரி, நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கண்டிஷன் செக் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பார்ட் ரன் ஆகிடும். ஓகேவா, எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்குது பிரிண்டில். ஓகேவா, இது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். இப்போது நம்ம இதை அவுட்புட் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம், அப்புறம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இதை அவுட்புட் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இது பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், திருப்பியோ ஐட்ரேஷன் 2 நடக்கும். I2 அப்போது ஃபார் அதே தான். இப்போ கேர் என்னவா இருக்கும், ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கும். இது போய் இஃப்பில் செக் பண்ணுமா, இப்போ இஃப்பில் செக் பண்ணும்போது என்ன ஆகிடும், இது இப்போ என்ன இருக்குது, ஒய் இருக்குது, ஈக்குவல் டு ஹெச்ஆன்னு செக் பண்ணும். ஹெச்ஆன்னு செக் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இது ஃபால்ஸ் ஆகிடும். ஓகேவா, இப்போ ஃபால்ஸ் ஆகிடும். ஓகேவா, ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பார்ட் ரன் ஆகும். எல்ஸில் என்ன இருக்குது, ஹெச் வேர்ட் நாட் அவைலபிள். இந்த மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணும். செக் பண்ணி இப்போ ஐட்ரேஷன் 3 வரும்போது டீயை செக் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே டீன்னு வந்துடும். இது ஐட்ரேஷன் 3 திருப்பி இது என்ன இருக்கும், ஹெச் இஸ் நாட் அவைலபிள் பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ ஐட்ரேஷன் 4 போகும்போதும் இப்போ ஹெச் வந்திருக்கும், இது ட்ரூ ஆயிரும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும்.
இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அதுக்குள்ளே இருக்கிற ஹெச்எஸ் வேர்ட்ஸ் அவைலபிள்னு வந்துடும். இந்த எல்ஸ் பார்ட் ரன் ஆகாது. ஸோ இது இப்படி தான் ரன் ஆகும். ஓகேவா இந்த கோட். இப்போ எனக்கு என்னன்னா இது நாட் அவைலபிள் வேணாம். அப்போ பண்ணும்போது நான் இந்த எல்ஸ் பார்ட்டை தூக்கினாலே போதும். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். ஸோ இப்போ நம்ம இதுதான் ஃபார் லூப். நம்ம இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரிங்கை வச்சு பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரிங் டேபிள்ஸ் வச்சு பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிரேக்னா என்னன்னு பார்த்துடலாம் அடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரேக்னா என்னன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா இப்போது இந்த ஐ ரேஞ்சு இப்போ ஒரு கண்டிஷன் ரேஞ்ச் ஆகிடுச்சு, பிரேக்குனா அவ்வளோதான், அதோட வெளில வந்துடும். ஓகேவா, இப்போ நான் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த கோடிங் வைஸ் நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடில் நான் ஒரு இஃப் எழுதுகிறேன். இஃப் ஓகேவா, இப்போது ஐ ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா ஓகேவா பிரேக். ஓகேவா, ஸோ நான் இப்போ பிரேக் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா வெறும் அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். பாருங்க, ஐ கிரேட்டர் என்னன்னு கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இப்போ இதை ரன் பண்ணுறேன், வெறும் 1 மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, 2 கூட பிரிண்ட் ஆகல. ஓகேவா, ஸோ இதை மாதிரி தான். ஸோ இந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணிடும், ஃபுல்லாக பிரிண்ட் பண்ண விடாது. இதுவே நான் இந்த இஃப் கண்டிஷனோ பிரேக்கோ இல்லாமல் ரன் பண்ணேன்னா எனக்கு ஃபுல்லாக ரன் பண்ணிடும். ஃபார் லூப்பை ஒரு ஃபார் லூப் வந்து 10 டைம்ஸ் ரன் ஆக போகுதுன்னா அதை நான் 5 டைம்லேயே ஸ்டாப் பண்ணணும்னா நான் யூஸ் பண்ணுறது பிரேக். பிரேக்னா அப்படியே அந்த ஃபார் லூப்பை விட்டு வெளில வந்துடும். நீங்கள் இஃப் கண்டிஷனில் கொடுத்தாலும் இஃப் கண்டிஷனை விட்டு வெளில வந்துடும். இந்த மாதிரி எல்லா இடத்துல விட்டுலும் பிரேக் பண்ணி விட்டுறது தான் பிரேக்குன்னு சொல்கிறோம். இப்போ கண்டினியூ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் கண்டினியூ பண்ணும், இதுதான் கண்டினியூன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ பிரேக்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். கண்டினியூனா ஒரு இடத்துல அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் திருப்பி அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண வைக்கும். இதான் பிரேக் அண்ட் கண்டினியூ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுற கோடு எழுதலாம். ஓகேவா, கோடு எழுதி நம்ம இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு எப்படின்னா நீங்கள் பேக்எண்டில் ஒர்க் பண்ணும்போது எழுதுகிற ஒரு கோட். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். ஓகேவா, ஒரு கரெக்ட் பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன். ஸோ கரெக்ட் பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு நான் இதை என்னென்னு சொல்லுறேன்னா கரெக்ட் பாஸ்வேர்டு விஸ்டா டெக்னு வைக்கிறேன். விஸ்டா டெக்கில் வி கேப்ஸில் இருக்கணும், டெக்னு வைக்கிறேன். இதுதான் கரெக்ட் பாஸ்வேர்டு. ஓகேவா, ஸ்மால்லேயே கொடுத்துக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் கரெக்ட் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு மேட்ச் ஆனால் மட்டும்தான் ஒரு ஓப்பன் பண்ணணும். இப்போ தான் மெயின் ரோல் ப்ளே பண்ண போகுது ஃபாரும் இஃபும். எப்படி ப்ளே பண்ணுறது பாருங்கள். மேக்ஸிமம் அட்டெம்ப்ட்டை எவ்வளோ வச்சுக்கலாம்னா 3 வாட்டி தான் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, அட்டம்ஸ் 3 வாட்டி தான் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் லூப் போட போகிறேன். ஃபார் லூப்பில் ஃபார் இப்போ என்னென்னா அது எழுதணும்ல அட்டெம்ப்ட். ஓகேவா, அட்டெம்ப்ட் இன்னு ஓகேவா ரேஞ்ச். ஓகேவா, எத்தனை அட்டம் சொல்லியிருக்கோம்? 3 அட்டம் தான் சொல்லியிருக்கோம். அப்போது ஸ்டார்டிங் நம்பர் என்ன 1, ஃபினிஷிங் நம்பர் என்ன மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் +1. அப்புறம் 3 வாட்டி அட்டம் பண்ண விடும். ஓகேவா, மேக்ஸிமம் அட்டம் +1 4 இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு 3 வாட்டி அட்டன் பண்ண விடும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எப்பயும் போல் பாஸ்வேர்டை வாங்க போகிறேன். என்டர் த பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன்.
ஓகேவா, அவங்க பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். இந்த இஃப் கண்டிஷன் வந்து பாஸ்வேர்டை செக் பண்ண போடும். பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு கரெக்ட் பாஸ்வேர்டான்னு பார்க்க போகுது. அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல். ஓகேவா, அதே இந்த பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருந்துச்சுன்னா எல்ஸில் போகணும். எல்ஸில் இப்போ என்ன பண்ணோம், 3 அட்டம் சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஒரு அட்டம்ப்டாக முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணோம்னா ரிமைனிங் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். இன்னும் எத்தனை அட்டம் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா, ரிமைனிங் ஈக்குவல் டு ஓகேவா மேக்ஸ் அட்டம்ப்ட்ஸ் மைனஸ் இப்போ எத்தனை அட்டம்ப்டில் இருக்குன்னு. ஓகேவா, இப்போது எத்தனை அட்டம்ப்டில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா இஃப் எதுக்கு போடுறோன்னா, இப்போ ரிமைனிங் அட்டெம்ப்ட் வந்து மைனஸில் போச்சுன்னா ராங் பாஸ்வேர்டுன்னு சொல்லணும். ஓகேவா, அதாவது உள்ளே வர முடியாதுன்னு சொல்லணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ரிமைனிங் ஓகேவா, ரிமைனிங் கிரேட்டர் தென் ஆர் 0. ஓகேவா, இப்போ அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட். ஓகேவா, பிரிண்டில் ப்ராக்கெட்ஸில் ராங் பாஸ்வேர்ட் மல்டிபிள் அட்டம்ஸ் வந்துட்டீங்க. ரிமைனிங் அட்டம்ஸ் எவ்வளோன்னு சொல்ல போகிறேன். ஓகேவா, ரிமைனிங் ராங் பாஸ்வேர்ட். அதுக்கப்புறம் நான் ப்ராக்கெட்ஸில் ரிமைனிங் அட்டம் எஃப் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்கில் ப்ராக்கெட்ஸில் ரிமைனிங் சொல்லியாச்சு. அட்டம்ஸ் லெஃப்ட்னு வரும். அட்டம்ஸ் லெஃப்ட்னு வரும். இப்போது அதாவது எல்லா ரிமைனிங் அட்டம்ஸும் முடிஞ்சிருச்சுன்னா எல்ஸ் பார்ட் போகணும். கரெக்டாக, இப்போ எல்ஸ் பார்ட்டில் நான் என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட் இஸ் லாக்டுன்னு வரும். அக்கௌண்ட் லாக். ஓகேவா, அக்கௌண்ட் இஸ் லாக்டுன்னு போட்டாச்சு. இப்போது இதெல்லாம் வந்து ப்ராசஸ். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ரன் பண்ணுறேன். இப்போது பாஸ்வேர்டு கேட்குது. நான் வந்து ஹெச்னு மட்டும் கொடுக்குறேன். இப்போ என்டர் பண்ணுறேன். இன்னும் 2 அட்டம் தான் இருக்குதுன்னு சொல்லுது. இன்னும் 3 ஒரு அட்டம் தான் இருக்குதுன்னு சொல்லுது. இன்னும் அவ்வளோதான், அக்கௌண்ட் இஸ் லாக்டுன்னு வந்துருச்சு. இதுவே நான் கரெக்ட் பாஸ்வேர்டு போட்டேன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி, திருப்பியும் பாஸ்வேர்டு ஏதாச்சும்னா போட்டு பாருங்கன்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் இது ஒரு ரியல் எக்ஸாம்பிள். நீங்கள் இந்த ப்ராசஸை வச்சு தான் நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பேக் எண்டு ஃப்ரண்ட் எண்ட்னாலும் சரி, எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்குற எல்லா பேஜ்லேயுமே இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் ப்ராசஸாக இருக்கும். இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. உள்ள இஃப் அண்ட் ஃபார் தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஜிமெயில் இமெயில் லாகின் பண்ணாலே பாஸ்வேர்டு இப்படி தான் செக் பண்ணும். இதான் கோடாக இருக்கும். ஓகேவா, இது ஒரு ரியல் டைம் கோட். ஸோ இந்த நோட்ஸும் ஒரு லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் இந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த ப்ராசஸையும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னா பிரேக் பார்த்துருக்கோம், கண்டினியூ பார்த்துருக்கோம், ஃபார் லூப் பார்த்துருக்கோம். ஸோ ஃபார் லூப்பில் எல்லா கான்செப்டையும் பார்க்கல. இன்னும் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நான் வைல் லூப் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நான் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா, அதாவது சேல்ரி ப்ராஜெக்ட். ஓகேவா, சேல்ரி ப்ரொஜெக்ஷன் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டேட்டர் சீட்ஸ் புக்கிங் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஜென்ரேட் பண்ணுறது, அது இல்லாமல் ப்ரைமரி நம்பர் அனலைஸ் பண்ணுறது, பேட்டர்ன் ஜென்ரேட்டராக படிச்சிட்டிங்கன்னா உங்களால் எல்லா இன்டர்வியூஸுமே கிளியர் பண்ண முடியும்.
ஓகேவா, மல்டிபிள் எக்ஸ்பென்சிவ் ட்ராக்கர், இந்த ப்ராஜெக்ட்ஸு, ஓகேவா. இது மட்டும் இல்லாமல் அட் லாஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராஜெக்ட்ஸோட லிங்க் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸை பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் இன்டர்வியூஸ் அண்ட் உங்களால் இன்டர்வியூ கால்ஸையும் உங்களால் கிராக் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ மறக்காமல் விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வைல் லூப் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் வச்சோ ரியல் டைம் கான்செப்ட் வச்சுலாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்ட் கான்செப்ட் வச்சு பார்த்தோம்ல, அதே மாதிரி வைல் லூப்பும் வேறு ஒரு கான்செப்ட் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஒரு குவாரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே இல்லைனா இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா என்னோடய பேஜ் இருக்கும் யூபிஐ ஆரியேஷனா, அங்கே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.